சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அனைத்து இதய சிறப்பு இருக்கும். கீழே ராணி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக ஆரோக்கியத்தின் அடுத்த தலைமுறை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி பகுதி 5வது பகுதியாக அம்மா கிளாஸ் எடுத்தாங்க. அம்மா நீங்க சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக உருவாக்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இதோட ஒரு 5-6 பகுதி நம்ம பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு, ஒரு இயற்கை உணவு நம்ம எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இன்னைக்கு என்னன்னா, குழந்தைங்க காலையில எழுந்திரிச்ச உடனே அதுங்களுக்கு நம்ம அவங்க எந்திரிக்கிறதே 6-7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு புக்கை எடுத்து அவங்க முதுகுல சுமத்தி குளிக்க வச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுறோம். அந்த குழந்தைங்களுக்கு வெறும் பாலை மட்டும் ஊத்தி கொடுத்து, இல்ல பால் கூட ஒரு பிஸ்கட்டோ இல்ல பிரெட்டோ கொடுத்து அனுப்பிடுறாங்க. சோ அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு சரிவிகித உணவு கிடைக்கிறது இல்ல. இதனால என்ன பண்ணதுன்னா, இப்ப பெண் குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து, பீரியட் டைம் பெயின் வர்றதுல இருந்து, ஹீமோகுளோபின் கம்மியாறதுல இருந்து, கால்சியம் நமக்கு ரொம்ப குறைவா கிடைக்கிறதுனால லேசா ஒரு கல் தடி கொட்டி கீழே விழுந்தா கூட அவங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகுறது, இது மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் வருது. ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் அதுதாங்க. அந்த குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட முடியறது இல்ல. உழைப்ப வருங்காலத்துல அதிகமா கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்ம என்ன ஸ்ட்ரென்த் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு வாழ்நிலைக்கும். சோ இது மாதிரி ஒரு சூழல்ல அவங்களுக்கு இன்னைக்கு படிப்புக்கும் அதிகமான முக்கியத்துவம் போட்டி இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இயற்கையான முறையில ஒரு கீரெல்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீட்ரூட் கீர். இப்ப லேடிஸ்க்கு ஹீமோகுளோபின் பொம்பளை பிள்ளைங்களுக்கோ இல்ல லேடிஸ்க்கோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குது அப்படின்னா, நம்ம பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துக்கிட்டு அது கூட தேங்காய், நாட்டு சர்க்கரை இல்ல அப்படின்னா நம்ம அரைச்சு வடிச்சிட்டு தேன் கூட நம்ம கலந்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, இதை மட்டும் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு நல்லா வடிச்சிட்டு அதை மட்டுமே நம்ம காலையில கொடுத்து அனுப்பலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிறுதானியங்களை முளைக்கட்டி, சிறுதானியங்கள் பிளஸ் நம்ம நவதானியம், கம்பு, சோளம், ராகி இதெல்லாமே நம்ம முளைக்கட்டிடலாம். முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அரைச்சு வச்சுட்டு அதை கூழ் மாதிரி காய்ச்சிட்டு ஒரு டம்ளர், ஒண்ணு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு காய்ச்சி இறக்கிட்டு அது கூட தேங்காய் துருவி போட்டு நம்ம கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா மோர் கலந்து அது கூட நம்ம பணியாரத்துக்கு தாளிக்கிற மாதிரி வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு அந்த மாவு கூட கலந்து கூட அவங்களுக்கு நம்ம கூழ் மாதிரி கொடுக்கலாம். இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவா இருக்கும். இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இது மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு பத்தாது அப்படின்னா நம்ம வேர்க்கடலைய நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில நல்லா ஊற போட்டுருங்க. தண்ணி நிறைய ஊத்தி ஊற போடுங்க. ஊற போட்டுட்டு காலையில எடுத்து அதை நல்லா அலசிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊத்தி நல்லா அலசினதுக்கு அப்புறம் அந்த பருப்பு நல்ல வெள்ளை கலரா இருக்கும். தண்ணி நல்ல பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த வேர்க்கடலையில மேல நீங்க ஊற வச்சுட்டு காலையில எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சிகப்பு கலர் இருக்கும். அது எல்லாமே அந்த வேர்க்கடலையில இருக்கக்கூடிய பித்தம் தான். நீங்க அதை நல்லா கழுவி 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு அந்த பருப்பு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல புரோட்டீன் கிடைக்குங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதிகப்படியான புரோட்டீன் தேவைப்படும். 2வது பாத்தீங்கன்னா, பாசிப்பயிறு முளைக்கட்டி நம்ம அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அதுல கொஞ்சம் கேரட் துருவி போட்டு, தேங்காய் துருவி போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு சாலட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கு கார சுவை, உப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா மிளகு தூள், உப்பு தூவி விட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு அந்த ஒரு முளைக்கட்டின பயிரை கொடுத்து நம்ம அனுப்பலாங்க. ஏன்னா நிறைய சாப்பாடோ இட்லியோ தோசையோ சாப்பிட்டாதான் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அது வயிறு மட்டும்தான் நிறையும். அதுக்கு பதிலா இது மாதிரியான நல்ல ஒரு ஊட்டமுள்ள உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா
கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா, குப்பை தொட்டி மாரி வயித்துக்குள்ளார நம்ம ஏதோ ஒண்ணு போட்டு போட்டு நிரப்புறத விட, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவு குடுக்குறீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கும். கழிவுகள் தேங்கி நோய் வராம இருக்கிறதுக்கு, நீங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு உணவுல தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா, உடல்ல வந்து நம்ம கவனம் செலுத்தாம, நம்ம வந்து ஆரோக்கியத்த தொலைச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல படிப்பையோ, நல்ல ஒரு சொத்தையோ அவங்களுக்கு குடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த குழந்தைய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு தேவை? அதுங்களுக்கு என்ன தேவைப்படுது? அப்படிங்கிறது நீங்க பார்த்து குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருக்குங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நெறைய வருது. செரிக்கிறது இல்ல, இல்ல ஏதாவது சாப்பிட்டா லூஸ் மோஷன் போகுது, இல்ல சாப்பிட்டோனே மோஷன் போறாங்க. இது மாரியான தொந்தரவுகள் இன்னைக்கு வந்து நெறைய வருதுங்க. அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குடல்வாலை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாரம்பரிய அரிசி ரகத்துல இருக்கு. அத வந்து நீங்க வந்து பழைய சாதம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு, நீங்க அத வந்து டெய்லியும் காலையில ஒரு 2 நாள், 3 நாள் தொடர்ந்து கூட, அந்த நீர் ஆகாரமாவோ, இல்ல அந்த பழைய சாதமாவோ, அத வந்து நீங்க குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு வரலாம். இல்ல அத வந்து நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் செய்யும்போது, அந்த அரிசி கூட இந்த அரிசிய வந்து நம்ம கலந்து, அவங்களுக்கு பாலிஷ் பண்ண அரிசி, இட்லி அரிசிக்கு பதிலா, இந்த அரிசிங்கள கலந்து கூட நீங்க இட்லி, தோசை, பணியாரம் அது மாரி ஊத்தி அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். புட்டு வேக வச்சு குடுக்கலாம். ஆப்பம் ரெடி பண்ணி குடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல இந்த குடல்வாலை அரிசி குடுக்கலாங்க. ஆனா குடல்வாலை அரிசி பழைய சாதமா குடுக்கறது, நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, பூங்கார் அரிசி. ஆண் குழந்தைங்களா இருந்தா மாப்பிளை சம்பா அரிசி. இதுங்கள்ல அந்த குழந்தைங்களுக்கு உணவோ, இல்ல வந்து உப்புமாவோ, ஏதோ ஒரு விதத்துல ரெடி பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உணவு மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு பழங்கள் மட்டுமே குடுங்க. அதாவது விதையுள்ள பழங்கள். அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு சிற்றிக்கு இருக்கக்கூடிய பழங்கள், புளிப்பு பிடிக்குது அப்படின்னா, அந்த பழங்கள குடுங்க. இல்ல ஒரு மாதுளம்பழம் பிடிக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன பிடிக்குதோ அத அதிகமா குடுங்க. அதுதான் அந்த குழந்தைங்களோட பற்றாக்குறைக்கு சரிவிகித உணவா இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து வெறும் பைனாப்பிள் மட்டும் பிடிக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு உடம்புல வாய்வு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பைனாப்பிள் குடுத்தீங்கன்னா, அந்த வாயு சம்பந்தமான பிரச்சனை இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, பீரியட் டைம் பெயின் வந்து பெண் குழந்தைங்களுக்கு நெறைய வருதுன்னா, இந்த சூதக வாய்வு கருப்பையில கட்டி, அவங்களுக்கு வந்து இந்த பீரியட் டைம் பெயின் வரும். அப்ப நீங்க அன்னாசி பழம் வந்து அதிகமா குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பீரியட் டைம் பெயின் வந்து சரியாகும். இல்ல தொடர்ந்து வறட்டு இருமல் குழந்தைக்கு வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, நீங்க கொட்டையோட இருக்கக்கூடிய நாட்டு மாதுளம்பழம் அத சாப்பிட குடுங்க. இல்ல அத வந்து அரைச்சு நம்ம முன்ன சொன்ன மாரி தேங்காய், நாட்டு சர்க்கரை கலந்து கீர் மாதிரி போட்டு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம குடுக்கலாம். இல்ல அதுக்கு வந்து பப்பாளி நெறைய புடிக்குது. இல்ல பலாப்பழம் நெறைய பிடிக்குது, வாழைப்பழம் நெறைய பிடிக்குதுன்னா, எது அதுக்கு பிடிக்குதோ அந்த பழத்த அந்த குழந்தைங்களுக்கு நெறைய குடுங்க. பழங்கள் குடுக்குறீங்க அப்படின்னா, வயிறு ஃபுல்லா பழங்கள் மட்டுமே குடுத்துருங்க. திருப்பி வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தேவைன்னா அதுவா சாப்பிடும். 2வது நீங்க இத சாப்பிடு அப்படின்னு திணிக்கிறத விட, நீங்க எடுத்து வச்சுருங்க. அதுக்கு என்ன பிடிக்குதோ அத சாப்பிட்டுக்கும். ஏன்னா இன்னைக்கு எந்த குழந்தையும் பட்னி இருக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு என்ன தேவையோ அதுவா வாங்கி சாப்பிட்டுக்கும். நாம அதுக்கு ஒரு பிடிக்காத உணவ நம்ம வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் நோயா மாறும். ஏன்னா அது அதுக்கு தேவையில்ல. அது உடம்புக்கு அந்த ஒரு டேஸ்ட்டோ, இல்ல அந்த ஒரு எனர்ஜியோ அதுக்கு தேவையில்ல அப்படிங்கிறப்போ நீங்க குடுத்தீங்கன்னா, அதுதான் ஒவ்வாமையாயி, ஒண்ணு வாமிட் வர்றது, லூஸ் மோஷன் போறது, இது மாரியான தொந்தரவு, உடம்புல கட்டிகள் வர்றது இது எல்லாமே வரும். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து, பார்த்து நீங்க உணவு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நோய் வராதுங்க. ஒருவேளை முடிஞ்ச வரைக்கும் ஆவியில வேக வச்ச உணவு குடுங்க. இட்லி, அந்த தோசை பார்த்தீங்கன்னா, டெய்லி வீட்ல வந்து தோசையா குடுக்காது. ஃப்ரிட்ஜ்ல மாவாட்டி 10 நாள், 15 நாள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வகுப்புலயும் இத வலியுறுத்தி சொல்றோம். அதுதாங்க. ஏன்னா, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாவ 1 வாரத்துக்கு அப்புறம் நீங்க வெளியில எடுத்து வச்சுட்டு, 1 நாள் கழிச்சு அத நீங்க இட்லியோ, தோசையோ ஊத்துனீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால சாப்பிட முடியாதுங்க. ஒரு சாக்கடை ஸ்மெல் வரும். அத எடுத்து நம்ம உடம்புக்குள்ள போடும்போது, நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து கெடும். அதோட மெட்டபாலிசம் எல்லாமே கெட்டுரும். அதனால நீங்க ஒரே மாதிரி நீங்க மாவ ஆட்டி ஃப்ரிட்ஜ்ல போட்டு புளிக்க வச்சு, டெய்லி தோசையா சாப்பிடுறத விட, ஒரு அந்த சுட்ட உணவு தான் குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்னா, ஒரு நாளைக்கு ராகி அடை சுட்டு குடுக்கலாம். ஒரு நாளைக்கு மரவள்ளி கிழங்குல அடையோ, தோசையோ சுட்டு குடுக்கலாம். இது மாரி மாத்தி மாத்தி குடுங்க. ஒரு ராகி தோசை, கம்பு இட்லி, இல்ல அதுல புட்டு. இது மாரி மாத்தி மாத்தி குழந்தைங்களுக்கு உணவு குடுங்க. டெய்லி ஒரே மாதிரி பாலிஷ் பண்ண அரிசியில புளிச்ச மாவு மட்டுமே தயவு செஞ்சு குடுக்காதீங்க. இட்லி கூட அவியல வேக வச்சு புது மாவா இருந்தா தப்பில்லைங்க. நல்ல உணவு. ஆனா தோசை, சப்பாத்தி
கோதுமை அப்படிங்கறத மட்டுமே டெய்லி உணவா குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா வேற எந்த எனர்ஜியுமே குழந்தைக்கு கிடைக்காம போயிடும். அதனால நம்ம நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடணுமே தவிர, சுவைக்காகவோ, இல்ல வந்து இந்த ஜங்க் ஃபுட்ட சாப்பிடுறதுக்காகவோ, இல்ல வந்து நமக்கு பசிக்கலைனாலும் பரவால்ல, டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நமக்கு என்ன தேவையோ, தேவையானப்ப பசிச்சா மட்டும் உணவு எடுத்துக்கங்க. இல்லைன்னா குழந்தைங்களுக்கா இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி தயவு செஞ்சு உணவு குடுக்காதீங்க. ஐயா, ஏதாவது கேள்விகளுக்கு போலாமா? இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து வாழைப்பூ பெண் குழந்தைங்களா இருந்ததுன்னா, நீங்க உணவுல கம்பல்சரி வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாச்சும் வாழைப்பூவு நெறைய குடுங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து துவர்ப்பான உணவு குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறதே கிடையாதுங்க. இனிப்பு குடுக்குறோம், காரம் குடுக்குறோம், புளிப்பு, உப்பு எல்லாமே சேர்க்கிறோம். கசப்பும், துவர்ப்பும் உணவுல வந்து நம்ம சேர்க்கிறதே கிடையாது. ஏன்னா, இந்த 6 சுவையும் அடிப்படையா வச்சு மட்டும் தான் நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் இயங்குது. ஸோ, அந்த கசப்பும், துவர்ப்பும் நீங்க உணவுல அதிகமா குடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாச்சும் துவர்ப்பு, வாரத்துக்கு 1 நாளாச்சும் கசப்பு. நம்ம உணவுல இருக்கான்னு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க உணவு குடுங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து வாழைப்பூ குடுக்குறீங்க அப்டின்னா, பெண்களோட கருப்பைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உணவு. கோயிலுக்கு எப்படி கருவறையோ, அது மாரி தான் பெண்களோட உடலுக்கு, ஒரு குடும்பத்துக்கு அந்த பெண்ணோட கருப்பை. ஸோ, அத பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வாழைப்பூவுக்கு நெறைய இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உணவுல வாழைப்பூ குடுங்க. ஆண் குழந்தைங்களா இருந்ததுன்னா, வாழைக்காய் அதிகமா குடுங்க உணவுல. ஐயா, கேள்விகளுக்கு போவோமா? மிக்க நன்றிகள்மா. ரொம்ப அருமையான தலைப்பு. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்கம்மா. குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும், உணவு இதுல இதை சார்ந்து கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாங்கம்மா. ஆமாங்க. போலாம். பிச்சுமணி ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. கண்ணகி அம்மா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். இன்றைய கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்கம்மா. குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி உணவு கொடுக்கணுங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம்மா. ரொம்ப நல்ல தெளிவா இருந்துச்சு. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறீங்க. மிக்க நன்றிங்கம்மா. சந்தோஷம்மா. இந்த குழந்தைகள் ஒல்லியாவே இருக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு என்னம்மா கொடுக்கலாம்? அவங்களுக்கு ஆமா, பிடிச்ச உணவா கருப்பு கொடுக்கணுமா? உளுந்து. அவங்களுக்கு பிடிச்ச உணவு, அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா, மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள். அதாவது மஞ்ச பூசணிக்காய், அரசாணிக்காய் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அல்வாவாவோ, பொரியலாவோ, இல்ல அரசாணிக்காயும் தேங்காயும் போட்டு அரைச்சு, கீராவோ ஏதோ ஒரு விதத்துல மஞ்ச கலர் பூசணிக்காய் நெறைய குடுங்க. கருப்பு உளுந்து ஊற வச்சு மொளக்கட்டி, ஒண்ணு முழு உளுந்தாவோ, நான் சொன்ன மாரி சேலட்டாவோ, இல்ல வந்து அத ஒரு கஞ்சியாவோ, ஏதோ ஒரு விதத்துல கருப்பு உளுந்து நெறைய குடுங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது உள்ளார இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. பூச்சி இருக்குதா? கிருமி இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா, ஒண்ணு சுகபேதியோ, இல்ல விளக்கெண்ணெயோ குடுத்து, அந்த குடல சுத்தம் பண்ணுங்க. குடல சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உணவு குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தை உடம்பு எனர்ஜி எடுத்துக்கும். இல்ல அப்படின்னா, நீங்க எவ்வளோ எனர்ஜியான ஃபுட் குடுத்தாலும், அந்த எனர்ஜி உடம்பு எடுத்துக்காது. அப்படியே மோஷன் தான் வெளியில போக ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த குழந்தை மோஷன் ஃப்ரீயா போகுதா? இல்ல சாப்பிட்டோனே போகுதா? உடம்பு சூடு அதிகமா இருக்கான்னு பாருங்க. பார்த்து, உள்ள நீங்க சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உணவு வந்து இந்த மாரி மஞ்சள் பூசணிக்காய், கருப்பு உளுந்து, வேர்க்கடலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் நெறைய ஏதோ ஒரு விதத்துல இட்லியில வந்து வெந்தயம் நெறைய போட்டு குடுக்குறது. இது மாரியான உணவுகள் குடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த குழந்தை நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சுரும். இந்த பொரிச்ச உணவாதாம்மா சாப்பிடுறாங்க. அததான் அதிகமா விரும்புறாங்க. பொரிச்ச உணவுல செத்துப்போன உணவு தான் அது. அதுல எந்த எனர்ஜியுமே இருக்காது. அத செரிக்கிறதுக்கு அந்த குடல் வந்து ரொம்ப சிரமப்படும். ஆவியில வேக வச்ச உணவு முடிஞ்ச வரைக்கும் நெறைய குடுங்க. பச்சை உணவு குடுக்கலாங்கம்மா. பச்சை உணவு குழந்தைங்க எடுத்துக்காது. இந்த கீர்லாம் குடுத்தீங்கன்னா பச்சையா சாப்பிடும். மத்தபடிக்கு நீங்க பச்சையா கொண்டு போய் அதுகிட்ட ஒரு காய்கறி சாலட்டோ, மத்ததோ குடுத்தா அந்த குழந்தை எடுத்துக்காது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆவியில வேக வச்ச உணவு குடுங்க. பொரிச்ச உணவு அதிகமா குடுத்தீங்கன்னா, அதுல எனர்ஜியே இருக்காதுங்க. அது செரிக்கிறதுக்கு சிரமப்படும்போது, அது நோயாளியா தான் மாறும். நன்றிங்கம்மா. மாத்திக்கலாங்கம்மா.
இன்னும் 10 நிமிஷம். நன்றிகள்மா. பிச்சுமணி ஓகேடா. ஐயா பேசலாம் ஐயா. அன்பு ஐயா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேளுங்கள். எல்லாருமே கேள்வி கேட்டீங்கன்னா அம்மா பேசுவாங்க. இயற்கை சார்ந்த கேள்விகள் வந்து கேளுங்க. யாருக்குமே கேள்வி இல்லையா? சங்கீதாமா, உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு ஒரு குழந்தைகள் சார்ந்து ஒரு கேள்வி இருக்குமா. சொல்லுங்கடா. கடிக்க ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு, சளி ஜுரம் இருக்கு, அதுக்கு என்ன ரீசன்மா? புரியல. ஃபீவர் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கம்மா. ஓகேடா. பிடிக்குது, அதுக்கு காரணங்கள் என்னங்கம்மா? காரணங்கள் என்னன்னா, இப்போ மழை நிறைய பெஞ்சதுல தண்ணி வந்து புது தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம நோய் எதிர்ப்பாற்றல உடம்பு உருவாக்கிக்கிறதுக்காக ஃபீவர் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபீவர் அதிகமா வருது அப்படிங்கிறப்போ அந்த நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பட்னி போட்டுரும், உபவாசம் போட்டுறணும். அப்ப உடம்பு வந்து சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உடலின் மொழி என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வாய் கசப்பு இருக்கும், பசிக்காது. அப்போ நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். நீங்க தொடர்ந்து அந்த ஃபீவர் இருக்கிற அன்னைக்கும் அந்த குழந்தைக்கு வயிற்ற நப்பி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, இல்ல பாலை மட்டுமே வச்சு திணிக்கிறது கொடுத்தா அது ஒண்ணு வாமிட் பண்ணும், இல்ல ஃபீவர் வந்து குறையாமையாதான் இருக்கும். இல்ல நீங்க வந்து போயிட்டு ஒரு அலோபதி மெடிசனை உள்ளார போட்டு அந்த காய்ச்சலை நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கழிவுகள் வெளியில போகாம சளிய உள்ளுக்குள்ளார இருந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தைக்கு நல்ல ஃபீவர் வர்றப்போ ஒண்ணு இளநீ கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா எதுவுமே கொடுக்காதீங்க. அந்த குழந்தை பட்னி போடுங்க, சீரக தண்ணி. இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, மிளகு ஒரு 10-15 மிளகு நுணுக்கி போட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிச்சு வச்சுட்டு அந்த தண்ணி மட்டுமே அந்த குழந்தைக்கு கொடுங்க. இது கூட ஓமவல்லி, துளசி, தூதுவளை, நம்ம எதுல எல்லாம் பேரஸ்டமல் இருக்கோ அந்த மூலிகை மட்டுமே நீங்க போட்டு ஒரு கசாயமாவோ இல்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைக்கு உள்ள கொடுத்துட்டே இருங்க. அதை மட்டுமே கொடுத்துட்டு பட்னி போட்டீங்கன்னா 2 நாள் குழந்தை ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிடும், திருப்பி காய்ச்சல் வராது. இல்ல நீங்க காய்ச்சல்ல வாய் கசப்பு இருக்குது அப்படிங்கிறப்பையும் நீங்க உணவு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா காய்ச்சல் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா உடம்புல இருக்க எனர்ஜி இந்த உணவு செரிக்கிறதுக்கு சரியா போகும். இப்போ இம்யூனிட்டி வந்து அதிகமாகாது. சோ பட்னி போட்டீங்கன்னா உடம்பு சரியாயிடும். சாப்பிட்டே இருக்காங்க சில குழந்தைகள். கண்ணு சிக்னல் கிடைக்கல. சாரிங்கம்மா, நடுவுல ஒரு கால் வந்துருச்சுங்கம்மா. அதாவது குழந்தைங்க வந்து அந்த டைம்லயும் வந்துட்டு வாய் சாப்பிடணும்னு கேட்டுட்டே இருக்காங்கம்மா, அதுக்கு என்னம்மா அவங்களுக்கு கொடுக்கலாம்? இல்லதாண்டா, ஒண்ணு மிளகு கசாயம் கொடுக்கலாம். மத்தபடிக்கு ரொம்ப அந்த குழந்தை உணவு கேக்குதுன்னா கஞ்சி கொடுக்கலாம். கஞ்சி இல்ல இட்லி, அதுவே ரொம்ப வந்து வற்புறுத்தி எல்லாம் கொடுக்க கூடாது. கஞ்சி இல்லைன்னா இட்லி, இதை மட்டுமே கொடுங்க. மத்தபடிக்கு ஒரு மசாலா பொருளோ இல்ல அதிகமான உணவோ எதுவுமே வந்து கொடுக்க வேண்டாம். ஓகேடா. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹென்றி ஐயா, ஹென்றி அம்மா ஐயா யாரு இருக்கீங்க பேசலாம். ஹென்றின்ற ஐடில இருக்கீங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு ஒரு கேள்வி. ஐயா சொல்லுங்க. கால்ல வந்து பொத்திரார புண்ணு இருக்கு, ஏதோ ஒரு அடிபட்டு சுட்டுக்கிட்டு புண்ணா இருக்கு. அந்த புண்ணு வந்து ஆறல. இருங்க இருங்க இருங்க, இது வைத்தியம் இருக்குன்றது இல்ல, இது ஒருத்தருக்கு என்னோட குருவுக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கிடையாது, ஆக்சுவலா இன்னும் கிடையாது, குருவுக்குன்னு வச்சுக்கோங்க. தீராத புண்ணு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருக்கு. ஒரு கால்ல பிளட் சர்க்குலேஷன்ன்றது வந்து நீர் வந்து ஃபுல்லா வந்து அந்த கால்ல நிக்குது. ரெஸ்ட் எடுத்தாரு அப்படின்னா கால் நல்லா இருக்கு. திருப்பி வேலையில செஞ்சானா குளிர். இப்ப என்ன ஆகுதுன்னா ஜன்னி மாதிரி குளிர் எடுத்துக்குது. கால்ல வந்து புண்ணு வந்து ஹெவியா இருக்கு. ஒரு விரல் வர எடுத்துட்டாங்க, ஆவாரம் பூ வச்சு கட்டுறாங்கம்மா. ஆனா புண்ணு வந்து நல்லா ரிசல்ட், வீக்கெல்லாம் கம்மியாகுது. ஆவாரம் பூ வச்சு கட்டும் போது சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதுல என்ன விஷயம் அப்படின்னா புண்ணு ஆடுது. ஆனா குளிர்ச்சி அதிகமா ஆவாரம் பூ.
ஆவாரம் பூ குளிர்ச்சி அதிகமான்னு கேக்குறேன். ஆவாரம்பூ சூடு அதிகம், குளிர்ச்சி கிடையாது. சூடு அதிகமா? ம். ஆவாரம் பூ வச்சு கட்டும் போது அப்படியே வெயிட் லாஸ் நல்லா இருக்கு, நல்லா ஒல்லியாயிட்டு இருக்காரு மனுஷன். ஒரே வாரத்துல நல்ல வெயிட் லாஸ், ம். எலும்பந்தோலமா ஆயிட்டு இருக்கா போல. ஆனா வந்து குளிர் வந்து அதிகமா இருக்குன்றா போல. அது ஒண்ணும் இல்ல. மிளகு கசாயம் குடிக்க சொல்லுங்க. சீரக தண்ணி குடிக்க சொல்லுங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லுங்க. ம் தானா சரியாயிரும். மோஷன் ஃப்ரீயா போறாரான்னு பாருங்க. இல்லைன்னா எனிமா எடுக்க சொல்லுங்க. ம் எனிமா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது சரி பண்ணிடும். ம். ஆனா இன்னொரு கால்லயும் இப்ப புண்ணு வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கால்ல புண்ணா அதுதான் இருக்கு, நீங்க இன்னொரு கால் அவரோட சுகர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஹெச்பிஎன்சி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவரை ம், நேர்ல பாருங்க. இல்லைன்னா ரிப்போர்ட் இருந்தா அனுப்பி விடுங்க. ம். நம்ம பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். சரி, நன்றிங்க. ஓகே. வேற யாருக்குன்னா கேள்விகள் இருக்கா? வணக்கம்மா. நானு ஐயா வணக்கங்க. நான் இங்க வந்து கிரேசி மேம் ஹென்றி தான் பேசுறேன். ஹென்றி நான் ஜென்ஸ் இல்ல லேடிஸ். சொல்லுங்க. நான் நல்லா இருந்துச்சுமா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டனால இது பண்ண முடியல, கண்டினியூவா கேட்க முடியல. நான் அப்புறம் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கன்சீவா இருக்காங்க. இப்ப 7 months ஆயிடுச்சு. ஆனா இருமல் மட்டும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன கை வைத்தியம் எனக்கு தெரியும். நான் சொன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுமா, ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. ஆமா, அதிமதுரம் இருக்கு இல்லையா? அதிமதுரம் வந்து நீங்க வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா இடிச்சிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு தேன்ல குழைச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதிமதுரம் அதிகமா கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய வறட்டு இருமலை அது சரி பண்ணிடும். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. எல்லாருமே சாப்பிடலாமா இல்ல அவங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? வறட்டு இருமல் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம், யாரு வேணாலும் சாப்பிடலாம். அப்படியாம்மா? தாராளமா சாப்பிடலாம். வறட்சினாலதான் இருமல் வரும். நீங்க தேன்ல அதிமதுரம் தான் கொடுங்க. சாப்பிடணுமா? அம்மா, அது தேன்ல மட்டும்தான் சாப்பிடணுமா? தேன்ல டீல போட்டு குடிக்கலாம். இந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறதுனால தேன்ல கலந்து கொடுத்தோம்னா டைஜஷன் நல்லா ஆகும். அப்போ உடல் சூடாகாது, வறட்சி ஆகாது. இதுக்காக தேன்ல கலந்து கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யும். அது நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறத வாங்க கூடாதாங்கம்மா? வாங்கி நம்மளே தான் சுத்தம் பண்ணி இது பண்ணிக்கணுமா? ஆமா, நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கலாம். சுத்தமா இருக்குமான்னு தெரியாது. அதுக்கு அதிமதுர கட்டை வாங்கிட்டு வந்து அது பெரிய வேலை இல்லை. நீங்க இடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லாவே இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க அதிமதுர கட்டையை கூட கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஊறிட்டே இருக்கும். அந்த இனிப்பு சுவை உமிழ்நீரோட கலந்து உள்ள போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓ, அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த தண்ணிய போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை ஆற விட்டு நம்ம குடிக்கலாமாங்கம்மா? அதிமதுரம் கட்டை தாராளமா குடிக்கலாம். போட்டு ஒரு லைட்டா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊத்தி வச்சு நம்ம குடிக்கலாங்களா? தாராளமா குடிக்கலாம். ஓகே. கேள்வி இருக்கா? சரி கண்ணா, வகுப்பை முடிச்சுக்கோமா. நன்றி 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 நன்றி. நீங்க நாளைக்கு லிங்க் அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு பிடிச்ச கரெக்ஷன். நானே ஆக்சுவலா இருங்க, நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி பேசுவோம். ரெக்கார்டிங். ஓகே.